ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜடபில்லை ரெடி பண்ண போகிறோம். ஜடபில்லை ரெடி பண்ணுறதுக்காக இன்றைக்கி நந்தியாவட்ட முக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து வீட்டில் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒயர் இருந்தால் அதிலிருந்து செம்பு கம்பி இருக்குது இல்லைங்களா, காப்பர் கம்பி, அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கடைகளில் 1 மீட்டர் 2 மீட்டர் லூஸில் கிடைக்கும். 1 மீட்டர் 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் இருக்கும். நம்ம நிறைய செஞ்சுக்கலாம். 1 மீட்டர் வாங்கினமாவே அதுலேயே 6-7 கம்பிகள் இருக்கும். அந்த கம்பி எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் வைக்கும் இல்லைங்களா, ரவுண்ட் ஷேப்பு, திலகம் ஷேப்பு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப்புகளில் நம்ம கம்பியை வளைச்சி எடுத்துக்கலாம். கம்பியை வளைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வேஸ்ட் அட்டையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு மொக்கா, நந்தியாவட்ட மொக்கு, அதுவும் மொக்கோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலைங்களா, அந்த கம்பியில் ஒவ்வொரு மொக்கை இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். மொக்கோட நடுப்பகுதியில் கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி கோர்த்து விட்டுட்டு கையால் இந்த மாதிரி நகர்த்தி விட்டமாவே வந்துடும். ஃபுல்லாக எல்லா மொக்குமே இந்த மாதிரி நடுப்பகுதியில் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி காப்பர் கம்பியில் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம வேஸ்ட் அட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டையிலேயே மேலே வச்சு தைச்சிக்கலாம். பூவை ஒவ்வொன்றா வச்சு நம்ம சாதாரணமாக கோர்த்து தைச்சி எடுக்கிற மாதிரியே தைச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இருக்கும்போது மொக்கு ரொம்ப லைனாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கம்பியில் கோர்க்கிறது. கம்பி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அட்டையிலையோ இல்லை வேஸ்ட் வாழை மட்டையிலையோ இந்த மாதிரி பொருட்களை கூட நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணி அது மேலே ஒவ்வொரு மொக்கா வச்சு தைச்சிக்கலாம். காம்பு இடிக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பை கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 கம்பி நான் வளைச்சி வச்சுருக்கிறேன். மேங்கோ ஷேப்லேயே 2 கம்பி ஒன்று விட்டு ஒன்று கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி வளைச்சிக்கும் போது தான் நம்மளுக்கு அடுக்கடுக்காக அழகாக இருக்கும். அடுத்து நம்ம வேஸ்ட் அட்டையிலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அட்டைப்பெட்டியிலேருந்து கட் பண்ணினது, அதில் நம்ம கோர்த்து வச்ச ஒவ்வொரு நந்தியாவட்ட மொக்கு செட்டாக எடுத்து வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். தைக்கும் போது 2 மொக்குக்கு இடையில நம்ம ஊசியில் கோர்த்துட்டு, அடுத்தது இங்கே பாருங்கள், 2 மொக்குக்கு இடையில தான் நம்ம ஊசி கோர்க்கணும். அந்த மாதிரி கோர்க்கும்போது தான் நூல் போயிட்டு கம்பி மேலே உட்காந்துக்கும். கம்பி மேலே உட்காரும்போது நம்மளுக்கு வெளியில் நூல் தெரியாது, 2 மொக்குக்கு இடையில இருக்கும்போது. அதனால் இந்த மாதிரி தைக்கும் போது நூல் வெளியில் தெரியாமல் ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 4லேருந்து ஒரு 5 இடத்துல ஒரு 5-6 மொக்கு விட்டு விட்டு தைச்சிக்கலாம். நம்ம ஒவ்வொரு மொக்குக்கும் தைக்க வேண்டியதில்லை. ஒரு 5-6 மொக்கு விட்டு விட்டு தைச்சிக்கிட்டோமா கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோவில் தைக்கிறது சரியாக தெரியல சிஸ்டர்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் தைக்கிறது ரொம்ப நேரம் எடுத்துருக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். அட்டையோட பூ எடுத்துக்கங்க. ஒரு பூவோட காம்பு பக்கம் ஒரு குத்து, அதுக்கப்புறம் பூவோட தலைப்பகுதியில் ஒரு குத்து, இந்த மாதிரி குத்தி தைக்கும் போதே பாருங்கள், நான் ஒரு 4-5 இடத்துல தான் தைச்சிருக்கிறேன். நல்லா கம்பிங்கிறதுனால ஸ்ட்ராங்காக அட்டையில் உட்காந்திக்கும். அவ்வளோதான். அடுத்த செட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த செட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு செட்டு தைச்சோம் இல்லைங்களா, அதை விட்டுட்டு 2வது செட் எடுத்து வச்சதோட காம்பு பகுதியில் ஒரு டைமும் தலைப்பகுதியில் ஒரு டைமும் குத்தி தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு முடி போட்டு கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை. அதான் பாருங்கள், 2 அடுக்கு போதும். 2 அடுக்கு வேணாலும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், இல்லை 3 அடுக்கு வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் எனக்கு 2 அடுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு ஊசி இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம ரெடி பேட்ச் ஏற்கனவே இந்த பேட்ச் கடைகளில் கிடைக்குது. ரொம்ப ஈஸியாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. இந்த பேட்ச் நம்ம இந்த மாதிரி நம்ம மேல் பக்கம் ஒரு டைமும் கீழ் பக்கம் ஒரு டைமும் நம்ம கோர்க்கும் போது தான் அதில் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக உட்காரும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி குத்தி தைச்சிடலாம். குத்திட்டு ஒரு அடிப்பக்கமாக ஒரு 2 முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். இது வாழை மட்டையில் கூட தைச்சிக்கலாம். அட்டைக்கு பதிலாக வாழை மட்டை கூட இந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். அடுத்து நம்ம ஜடையில் கட்டுறதுக்கு நூல் தேவைப்படும். அதுக்காக பெரிய ஊசியில் இந்த மாதிரி உள்ளன் நூல், அதுவும் டார்க் பச்சை கலரு, கருப்பு கலர் அந்த மாதிரி நூல் எடுத்துக்காங்க. நூல் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி நடுப்பகுதியில், அட்டையோட நடுப்பகுதியில் கோர்த்து எடுக்கும்போது நம்ம ஜடையில் ஈஸியாக கட்டிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக மணப்பெண்ணுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். மணப்பெண்ணுக்கு மட்டும் இல்லை, குட்டி குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி ஜடையோட மேல் பகுதியில் வச்சு விடும்போது, அதாவது ஜடையோட மேல் பகுதியில் கட்டி விடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.